இங்க பாருங்க, நான் இங்க தான் இருப்பேன். பர்றா. அவனை வேணா கிளம்ப சொல்லுங்க. அண்ணே நானும் இங்கே தான் இருப்பேன், அவளை கிளம்ப சொல்லுங்க. 2 பேருமே கிளம்ப வேணாம். அப்ப யார் தான் கிளம்புறது? நான் கிளம்புறேன். அண்ணே. பத்திட்டு கணபதி. அண்ணே ஐயோ. ஒழுங்கா அந்த பிரச்சனைக்கு பைசல் பண்ணிட்டு போங்கண்ணே. நீங்க 2 பேரும் கோவப்பட மாட்டேன்னா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? தம்பி, சென்னையில் வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்பா. அதுவும் ஒன்ன மாதிரி பேச்சுலருக்கு எவனுமே கொடுக்க மாட்டான். யோசிச்சு பாருப்பா. அதே மாதிரிமா பொம்பளை புள்ள நீ ஊரு விட்டு ஊரு வந்து தனியா இருக்கிறது சேஃபா? போன வாரம் கூட அம்பத்தூர்ல ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கழுத்தறுத்து கொண்டு செயின் எடுத்துட்டு போயிட்டானுங்க. உன் கழுத்து வேற சின்னதா இருக்கு, பிளேட வச்சே முழுசா அறுத்துருவா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரே வாரம் டைம் கொடுமா. இது என்னமா வீடு, இதை விட சூப்பர் வீடு உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன். ஒரு வாரம் மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. தம்பிக்கு ஓகேமா? உனக்கு ஓகேவா? ஓகே சொல்லுண்ணே. பொம்பளை பொண்ணு பாவம்பா, புரிஞ்சுக்க. சரி, கரெக்டா ஒரு வாரம் தான். அதுக்குள்ள எனக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? அது வரைக்கும் பெட்ரூமை நான் தான் யூஸ் பண்ணுவேன். அவங்கெல்லாம் வரக்கூடாது. ஓ அப்படியா? சரிண்ணே, அந்த பெட்ரூம் பக்கம் நான் போல, தம்பிக்கு ஓகே. அந்த பாத்ரூம் நான் எடுத்துக்கிறேன், அந்த பக்கம் அவளை வரவானு சொல்லுங்க. பாத்ரூம்